கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தினமும் ஜீவ வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த ஜீவ வார்த்தையின் மூலம் நீங்கள் நன்மை பெற்று கொண்டிருப்பீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு இதை அறிமுகப்படுத்தலாமே. ஏதோ எங்களுடைய ஊழியத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கல்ல, மற்றவர்களும் நன்றாக இருக்கட்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் செய்யலாம் அல்லவா? இதை செய்து பாருங்களேன். இது ஒரு சுவிசேஷம் மற்றவங்களுக்கு எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அல்லவா? இதுக்கிட்ட பலனை கத்த தருவார். ஜெபத்தில் வைத்துவிட்டு தினமும் இந்த வார்த்தையை யாருக்கு சொல்லி கேட்க வைக்கலாம் என்று யோசித்து செய்து பாருங்களேன். அதன் பலனை கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். ஒரு பாவி மனந்திரும்ப நிமித்தம் பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படுகிறதாங்க. இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் நடத்தினா கண்டிப்பாக செய்யுங்க, சரியா? இந்த நாளில் உங்களுக்கு ஏசப்பா அற்புதம் செய்வார். அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக அவர் கிரியை செய்வார். துக்கத்தோடு யாராக இருப்பீங்கன்னா அந்த துக்கம் சந்தோஷமாக மாறப்போகுது. இது நடக்காதுன்னு சொல்லி யாராவது ஏதாவது காரியத்தை குறித்து கலங்கியிருப்பீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். யாராவது வாழ முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்கன்னா நிச்சயமாக வாழ முடியும். ஏசப்பா செய்வார், சரியா? இது ஜீவத்தைக்கான வசனம் சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றே நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படிக்கு சங்கீதக்காரர் இவ்வளவு அழகாக இந்த வசனத்திலே தன்னுடைய இருதயத்தின் எண்ணத்தை சொல்லுகிறார். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க விரும்புகிறேன், அவருடைய பிரசன்ஸை பார்க்க விரும்புகிறேன், அவருடைய வல்லமையை பார்க்க விரும்புகிறேன். மகிமை என்னது? அவருடைய பிரசனம். மகிமை என்னது? அவருடைய வல்லமை. மகிமை என்னது? அவருடைய கிரியைகள். இதை நான் பார்க்க விரும்புகிறேன். அவருடைய செயல்பாடுகளை பார்க்க விரும்புகிறேன். நமக்கு என்ன விருப்பம் இருக்குது? சங்கீதம் 24 பைபிள் சொல்லுது, அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தரளி உன் ஆலோசனை நிறைவேற்றுவராக. நம்ம மனதில் விருப்பம்னு எதோ கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம விருப்பத்தை நிறைவேற்றணும், அது நடக்கணும்னு சொல்லி அதுதான் நமக்குடைய தாகமாக இருக்கும். எத்தனை பேர் கர்த்தருடைய மகிமையை பார்க்க விரும்புகிறீங்க? யாத்திராம் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா மோசே ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சொல்லார், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு பார்க்கணும், உம்முடைய மகிமை எனக்கு காண்பீங்க. எவ்வளோ பெரிய தாகம் அவருக்கு இருந்தது. பார்த்தாரா இல்லையா? பார்த்தாரு. ஆண்டவர் சொன்னார், என் மகிமை ரொம்ப பெரிதானது, என்னுடைய பிரசன்னம், என் முழு உருவம் அது யாருமே பார்த்து உயிரோடு இருக்க முடியாதுப்பா. அதனால் நான் காண்பிக்கிறேன், வா அந்த கண்மையில மேலே நில்லு, என் கருத்தினால உன்னை மூடி மறைச்சி நான் போகும்போது என் பின்பகுதியை பார்ப்பேன். பார்த்துட்டார்ல மோச பார்த்துட்டார்ல கர்த்தருடைய மகிமையை. தாகம் தானே, வாஞ்ச தானே. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி ஒப்பு கொடுங்க. ஒரு வாஞ்சை உங்களுக்கு வரட்டும். இந்த உலகத்தை அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அந்த சீனுடைய எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், கர்த்தரை பார்க்கணும், அவருடைய குரலை கேட்கணும் எண்ணம் வரட்டும். உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்படும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சங்கீதக்காரர் கர்த்தருடைய மகிமையை பார்க்க விரும்பினார். இன்றைக்கி உங்களுடைய வார்த்தை கேட்ட அனைவருமே இந்த உலகத்தில் ஏதோ பார்க்கணும், கிடைக்கணும்னு விரும்புகிறத காட்டிலும் உங்களுடைய மகிமையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு உருவாகி உங்களுடைய மகிமையை பார்த்து அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். வியாதிப்பட்டு இப்போ சுகமாக்கப்படட்டும். சமாதானங்களுக்கு சமாதானத்தை கொடு. தேவையில் இருக்கிற மக்களுக்கு தேவையில்லை சந்தேகம். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, ஒவ்வொருடைய கையின் பிரசத்தை ஆசீர்வதி. இந்த நாள் ஒரு அற்புதம் எல்லாருக்கும் நடக்கட்டும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பி இருக்கிற அனைவருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.